ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக திருவரங்கம் திருத்தலத்தை அடைந்து விட்டோம். இதுவரை ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு அவதாரமாக பெருமாளை அனுபவித்து வந்த பெரியாழ்வார் 9ஆம் பாட்டில் தசாவதாரமாக 10 அவதாரம் எடுத்தவனும் எங்கள் திருவரங்கநாதனே என்று அனுபவித்து பாடுகிறார். 9வது பாசுரம். ஆஸ் யூஷுவல் 2+2 ஃபார்முலா. முதல் 2 அடிகள்ல தசாவதாரத்தை பாடிவிட்டார். அடுத்த 2 அடிகள்ல ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார். பாசுரம். தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவில் இராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் சேவலொடு பெடையன்னம் செங்கமல மலர் ஏறி ஊசல் ஆடி பூவனை மேல் துதைந்தெழு செம்பொடியாடி விளையாடும் புனல் அரங்கமே. தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவில் இராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் சேவலோடு பெடையன்னம் செங்கமல மலர் ஏறி ஊசலாடி பூவனை மேல் துதைந்தெழு செம்பொடியாடி விளையாடும் புனல் அரங்கமே. இப்ப பாட்டின் முதல் பாதி ஒன்னும் இல்ல, தசாவதாரத்தையும் அப்படியே பாடிட்டார். வார்த்தைகளை மட்டும் கவனிச்சுட்டே வாங்கோ. தேவுடைய தனியா வச்சுக்கோங்க, கடைசி அர்த்தம் சொல்றேன். மீனமாய் மீன் வடிவில் அவதாரம் பண்ணார். மத்ஸ்யாவதாரம். பிரளய காலத்தில் வேதங்களை காத்து கொடுத்தார். சத்தியவிரத பாண்டியனுக்கு அருள் புரிந்தார். மீனம் மத்ஸ்யாவதாரம். ஆமையாய் ஆமை வடிவில கூர்மாவதாரம் எடுத்தார். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையும் போது மந்தரமலை என்னும் மத்தை தன் முதுகிலே தாங்கினார். அது ஆமையாய் கூர்மாவதாரம். 3 ஏனமாய். ஏனம்னா பன்றின்னு அர்த்தம். பூமி பிரளய கடல்ல மூழ்கி கிடந்த போது வராகனாக பன்றி வடிவில் தோன்றி பூமியை இடந்தெடுத்தார். அது ஏனம் பன்றி. 3வது அவதாரம் வராக அவதாரம். 4 அரியாய். தமிழ்ல அரினா சிங்கம்னு அர்த்தம். அரியாய் நரசிம்மனாக தூணப்படந்து கொண்டு தோன்றி பக்த பிரகலாதனுக்கு ஒரு புறம் அனுகிரகம் பண்ணார். அது முக்கியம். அத்தோடு சேர்த்து அந்த இரணியன் துஷ்டன் இருக்கானே, அவனை நகத்தால கிழித்து வதமும் பண்ணினார். இது நரசிம்ம அவதாரம். சிங்கம் அரியாய். அடுத்து குரலாய். குரல்னு சொன்னா முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சின்ன வடிவம், குறுகிய வடிவம், 2 அடி திருக்குறள் போல 2 அடி உயரம் கொண்ட வாமனமூர்த்தியாக வந்து அப்புறம் கிடுகிடுன்னு பெரிய உருவம் எடுத்து உலகத்தை எல்லாம் அளந்து மகாபலியின் கர்வத்தை போக்கினார். தேவர்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தார். அது குரல். வாமன அவதாரம். முதலடி ஆச்சான்னு பாத்துக்கோங்க. மீனம் மத்ஸ்யாவதாரம். ஆமை கூர்மாவதாரம். ஏனம் வராக அவதாரம். அரி சிங்கம் நரசிம்ம அவதாரம். குரல் வாமன அவதாரம். இப்ப பாட்டின் 2வது அடிக்கு வாங்கோ. மூவுருவில் இராமனாய். ராமன்னே மூவுருவில்னா 3 உருவங்கள்ல ராமனா வந்தாராம். எப்படின்னா மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம். அப்புறம் பரசு ராமாவதாரம், ஸ்ரீ ராமாவதாரம், பல ராமாவதாரம், பரசு ராமன், ஸ்ரீ ராமன், பல ராமன். மூவுருவில் இராமனாய். துஷ்டர்களான மன்னர்களை அழிப்பதற்கு முதல் ராமன் பரசுராமன். லோகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட ராவணனை வதம் பண்ண எளிமையோடு பக்தர்களுக்கு அருள் புரிய ஸ்ரீராமன். கண்ணபிரான் அவதாரம் பண்றான். கூட இருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்காக பலராமன். இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல ஒரு நுட்பம் காமிச்சிருக்கார். இது ஏன் ராமனை மட்டும் மூவுருவில் ராமன்னு சொல்லணும்னா, அது ராமனாக 3 பேர் வந்தான்னு சொல்றதுக்காக மட்டும் இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த எழுதிண்டே வரும்போது டிட்டோ போட்டுருவோம் இல்லையா, பரசு ராமன் எழுதிடுவோம். ஸ்ரீ டிட்டோ, பல டிட்டோ. அதுக்காக இல்லையா, அதுல ஒரு ராமன் தான் முழு அவதாரம். 2 பேர் ஆவேச அவதாரம்னு காட்டத்தான் மூவுருவில் ராமன் ஆயினாரா. ராமாவதாரம்ங்கிறது ஒண்ணுதான், மத்த 2 பேரும் ஆவேசம். புரியலையே, கொஞ்சம் புரியுறாப்புல சொல்றேன். வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் அவரே பூமிக்கு இறங்கி வந்தா அதுக்கு முழு அவதாரம், முக்கிய அவதாரம், பூர்ண அவதாரம்னு பேரு. அப்படி இல்லாம ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அந்த ஜீவாத்மா கிட்ட தன் சக்தியை மட்டும் கொடுத்து இந்த காரியத்தை பண்ணிட்டு வான்னா, ஆங்கிலத்துல பவர் ஆஃப் அட்டானிங்கிற பாருங்க. பெருமாள் தன் சக்தியை மட்டும் ஒரு ஜீவாத்மாட்ட கொடுத்து ஒரு காரியத்தை நடத்த வச்சாருன்னா அதுக்கு ஆவேச அவதாரம்னு பேரு. இப்ப இந்த 3 ராமன்னு சொல்றாரு இல்லையா, இதுல ஸ்ரீராமன்கிறவர் யாருன்னா வைகுண்டத்திலேருந்து நேரா இறங்கி வந்த ராமன்.
பரசுராமர் யாருன்னா அவர் ஒரு ஜீவாத்மா, ஜமதக்னியோட பிள்ளை. துட்ட மன்னர்களை அழிக்கணும், அதை வெறும் மனிதனால் பண்ண முடியாது. அதை பண்றதுக்கான சக்தியை மட்டும் பெருமாள் கொடுத்தார். அதனால ஆவேச அவதாரம். பலராமன் யாருன்னா ஆதிசேஷன், கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ண வந்தார். ஆனாலும் பூமி பாரத்தை போக்கும் பணியில அவரும் கொஞ்சம் ஈடுபடணும். அதை வெறும் ஆதிசேஷன் பண்றதை விட பெருமாளுடைய சக்தி இருந்தாதான் பண்ண முடியும். அதனால சக்தியை பெருமாள் கொடுத்து வச்சார். இதுல இன்னொரு ரகசியமும் காட்டியிருக்காரு மணவாள மாமுனிகள். பாருங்க, இந்த வியாக்கியானம் சேவிச்சாலே பல பல நுட்பம் தெரியும். பரசுராமரை தனியாக வழிபடும் வழக்கம் சம்பிரதாயத்தில் இல்லை. மற்ற எல்லா அவதாரங்களையும் சேவிக்கிறோம், பரசுராமரை வணங்குவதில்லை. ஏன்? பெருமாளை தெய்வத்தை தானே வணங்கணும், அல்லது அவருடைய பக்தருங்கிற ஸ்தானத்துல இருக்கிறவரும் வணங்கணும். இப்ப பரசுராமர் பக்தர்னு தனியா ஒரு ஸ்தானத்துல இல்ல. அவர் ஒரு ரிஷி புத்திரர், அந்த ஸ்தானம் அவருக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் தனியா பாகவதர், பகவானுக்கு அடியவர்னு ஒரு டெசிக்னேட்டட் ஸ்தானம் அவருக்கு கிடையாது. ரெண்டு, அவர் முழு அவதாரமும் கிடையாது, பெருமாளுடைய சக்தியை தான் வாங்கி கொண்டார். மூன்று, அவர் மோட்சம் போயிட்டா கூட சரி, சுத்த சத்துவமான வடிவத்தோட மோட்சத்துல இருக்காருன்னு வழிபடலாம். பரசுராமர்னு மோட்சம் போல அவர் சிரஞ்சீவியாக பூமியில தான் இருக்கார். அதனால அவர் இன்னும் வைகுண்டத்துக்கும் போகல, இங்கேயே தான் இருக்கிறார். அவர் ஒரு ஜீவாத்மா, பெருமாளின் சக்தியை தான் வாங்கிட்டார். நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களை போல ஒரு அடியவர்ங்கிற அந்த ஸ்தானத்துக்கும் வரல, அவர் அந்த காரியத்தை மட்டும்தான் பண்ணார். அதனாலதான் தசாவதாரம்னு மொத்தமா இருக்கும்போது அதுல பரசுராமர் சேர்ந்து இருந்தா வழிபடும் வழக்கம் உண்டு. தனியா பரசுராமரை வழிபடுதல் என்ற வழக்கம் கிடையாது. அப்ப அடுத்த கேள்வி கேட்டோம், பலராமனை சேவிக்கலாமோன்னோ? சேவிக்கலாம்னு மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணிட்டார். ஏன்னா அதுக்கு காரணம் கொடுக்கிறார். இப்ப பலராமனை பொறுத்தவரை அவர் ஆதிசேஷனுடைய அம்சம், அவர் வைகுண்டத்திலேயே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பவர் தான், அவர்கிட்ட ப்ராப்ளம் இல்ல. அடுத்தபடியாக பலராமன் இந்த அவதாரத்தை முடிச்சுட்டு திரும்ப வைகுண்டத்துக்கு போய் ஆதிசேஷனா இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவர் பாகவதர், வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரி, ஆதிசேஷன் பெருமாள் சக்தியோடு வந்திருக்கார். அதனால தாராளமா சேவிக்கலாம். இது அப்படியே மணவாள மாமுனிகளுடைய வாக்கியம் சேவிச்சுடுறேன். ஏன்னா அப்புறம் யாராவது உபன்யாசகர் இப்படி சொன்னார், நம்மள்ட்ட டவுட் கேட்கறவாளே என்ன வந்து கேட்கறான்னா, நீங்க இப்படி ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, நான் எதுவுமே சொல்லல, உள்ளதை அப்படியே நான் சொல்லிடுறேன். சொரூப ஆவேசமாகையால் வந்த உத்கர்ஷத்தாலே இவற்றில் பரசுராம அவதாரம் அகங்காரயுக்த ஜீவனை அதிட்டித்து நிற்கிறதாகையாலே முமுட்சுக்களுக்கு அனுபாசியம். முக்தி அடையணும்னு விரும்புறவா தனியா பரசுராமரை சேவிக்கும் வழக்கம் இல்லை. பலபத்ர ராமாவதாரம், ஆனா பலராமன் இருக்காரே அகங்கார கந்தரகிதமாய், அவர் பூமியில உள்ள மனிதனுக்குள்ள தோஷம் எல்லாம் கிடையாது, அவர் வைகுண்டத்திலேருந்து வந்தவர். ஈஸ்வரனுக்கு அத்தியந்த அபிமத விஷயமாய் இருக்கையாலே அவர் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமானவராகவும் இருக்கார், ஆதிசேஷனாச்சே. அதனால முக்கியாவதாரங்களோபாதி உபாதேயம், பெருமாளுடைய மற்ற அவதாரங்களை எப்படி சேவிக்கிறோமோ அது போல கண்ணனோடு சேர்த்து பலராமனையும் சேவிப்பதுதான் வசத்தின்னு இந்த நுட்பம் மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். இத்தனை கதையும் எதுக்கு சொன்னோன்னு கேட்கிறீங்களா? ராமன்கிறத ஒன்னா சொல்லாமல் மூருவில் ராமனாயினி இப்படி பிரித்து காட்டி இருக்கிறார் மாமுனிகள். இப்ப மூருவம் என்னன்னு புரிஞ்சுடுத்தா? முதல் ராமன் முழுமையான பெருமாள், அவரே வணங்கத்தக்கவர். அப்புறம் பரசுராமன் ஒரு ராமன், அவர் ஒரு ஜீவாத்மா, அதனால வழிபடுற வழக்கம் இல்லை. பலராமன் வந்தார், அவர் பக்தர், பாகவதர்ங்கிறதுனால வழிபடுறோம். அதனால பெருமாளாக வழிபடும் ஒரு ராமனும் பக்தராக வழிபடப்படும் ஒரு ராமனும் வெறும் ஜீவாத்மாவாக இருக்கும் ராமனும்னு உருவில் இராமனாய் இப்படி 3 அவதாரம் எடுத்தார். இப்ப எத்தனை அவதாரம் இருக்கு? 8. அப்புறம் கண்ணனாய், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான, லீலைகளுக்குன்னே பெயர் போன, கம்சன் உள்ளிட்ட பூமி பாரமாக இருக்கும் தீய சக்திகளை அழித்த, அதே சமயம் கோபிகைகள் போன்ற அடியார்களோடு கூடி மகிழ்ந்து ஆடிப்பாடி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண நம்ம கிருஷ்ணன் கண்ணபிரான். கண்ணனாய், கற்கியாய், கல்கி இனி எடுக்க போகிற அவதாரம். கலியுகம் முடியும் போது இற்றைக்கு சுமார் 4,26,27,000 வருஷங்கள் கழித்து கல்கியாக பெருமாள் அவதாரம் பண்ணி லோகத்துல தர்மத்தை நிலைநாட்ட போறார். அந்த கல்கி அவதாரம், இத்தனை அவதாரங்களும் எப்படி வந்தாராம்? பாட்டின் முதல் வார்த்தைக்கு வாங்கோ, தேவுடைய. இந்த இடத்துல தேவுன்னா தேஜஸ்ன்னு அர்த்தம். தேவுடையன்னா தேஜஸோடு. இத்தனை அவதாரங்கள் எடுக்கிறாரோ இல்லையோ, பெருமாளுடைய தேஜஸோ பெருமையோ குணங்களோ எதுவுமே குறைவதில்லையா. வைகுண்டத்துல என்ன தேஜஸோடு இருப்பாரோ, என்ன பவர், என்ன சக்தியோடு இருப்பாரோ, எத்தனை பெருமை எத்தனை குணங்களோடு இருப்பாரோ அப்படியே வந்துட்டார். அதனால இந்த தேவுடையங்கிறத முன்னாடி ஏன் அர்த்தம் சொல்லலைன்னா மாமுனிகள் காட்டுறார். தேவுடையவ ஒவ்வொரு அவதாரத்தோடையும் சேர்த்துக்கோங்க. தேவுடைய மீனமாய், தேவுடைய ஆமையாய், தேவுடைய ஏனமாய், தேவுடைய அரியாய், தேவுடைய குரலாய், தேவுடைய உருவில் இராமனாய். பரசுராமர் ஒரு ஆவேச அவதாரம்னாலும் பெருமாளுடைய சக்தியின் வெளிப்பாடு, அவரிடம் கூட நாம் காண முடியும். அப்புறம் கண்ணன், அவனும் தேவுடைய கண்ணனாய்,
தேவுடைய கற்கியாய் இப்படி அவதாரம் பண்ணி முடிப்பான் கோயில். முடிப்பான்னா அழிப்பான், அசுரர்களை எல்லாம் அழிப்பான். ஓரோரு அவதாரத்திலும் பல தீய சக்திகளை எல்லாம் அழித்திருக்கிறான் அல்லது அவ கர்வத்தை போக்கி இருக்கிறான். மத்ஸ்யாவதாரத்துல குதிரை வடிவில் வேதத்தை திருடி அசுரனை அழித்தான். கூர்மாவதாரத்துல தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து அவ மூலம் அசுராலை அழித்தான். வராக அவதாரத்துல ஹிரண்யாட்சனை அழித்தான். நரசிம்ம அவதாரத்துல ஹிரண்ய கசிப்புவை அழித்தான். வாமனாவதாரத்துல யாரையும் அழிக்கலைன்னாலும் மகாபலியின் கர்வத்தை அழித்தான். பரசுராமர் தீய மன்னர்களை அழித்தார். ராமன் ராவணனை அழித்தான். பலராமனும் பூமிக்கு பாரமாக இருக்கும் பலரை அழித்தார். கண்ணன் கேட்கவே வேண்டாம், மகாபாரத யுத்தம் நடத்தி பல பல தீய சக்திகளை முடிச்சான். கல்கி இனி அதர்ம வழியில் செல்வோரை அழிக்கப் போகிறார், அதனால முடிப்பான். இப்படி ஓரோரு அவதாரத்திலும் தீய சக்திகளை அழிப்பவன். கோயில், அவன் எழுந்தருளி இருக்கும் கோயில் எது? பாட்டின் 2வது பாதிக்கு வாங்குவோம். நம்ம ஸ்ரீரங்கம். இயற்கை காட்சி வர்ணிக்கிறார். சேவலோடு பெடையன்னம் செங்கமல மலர் ஏறி ஊசலாடி. ஸ்ரீரங்கத்துல அழகான பொய்கை இருக்கும், அந்த காட்சி பாருங்க. ஒரு சந்திர புஷ்கரிணி, அதுல ஒரு செந்தாமரை பூத்து இருக்கு. அந்த செந்தாமரையில ஆண் அன்னப்பறவை பெண் அன்னப்பறவை 2 ஏறி உட்காந்துட்டு வா ஊஞ்சல் ஆடுவோன்னு ஊஞ்சல் ஆடுறதான். கல்யாணத்துல கணவன் மனைவி உட்காந்து கண் ஊஞ்சல் ஆடி இருந்தாள்னு ஊஞ்சல் ஆடுவா இல்லையா? பெருமாளுக்கும் தாயாருக்கும் டோலோத்சவம் நடக்கும் இல்லையா? அது போல பாட்டு பாருங்க. சேவலோடு, இந்த இடத்துல சேவல்னா காக் ஹென் அந்த சேவல் இல்ல. சேவல்னா அன்னப்பறவையினுடைய ஆண் பறவைன்னு அர்த்தம். சேவலோடு ஆண் அன்னப்பறவையோடு பெடை அன்னம். அன்னம் பெடை அன்னம்னா, பெடைனா பேடை பெட்டை பெண்ணுக்கு சொல்லுவோம் இல்லையா? பெடை அன்னம்னா பெண் அன்னப்பறவை. சேவலோடு ஆண் அன்னப்பறவையோடு பெடை அன்னம் பெண் அன்னப்பறவை செங்கமல மலர் ஏறி. செங்கமலம் சிவந்த தாமரை என்னும் மலர் ஏறி பூவுக்கு மேல உட்கார்ந்து ஊசலாடி. ஊசல்னா ஊஞ்சல். ஊசலோடி அப்படியே முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி 2மா ஊஞ்சல் ஆடுறதான். ஊஞ்சல் ஆடினதோடு இல்லாமல் பூ அணை மேல், அந்த பூ தான் அதுக்கு படுக்கை. அன்னப்பறவை பூலிய படுத்து தூங்கிடும். பூ அணை மேல், அணைனா படுக்கை, பூ அணை மேல் அந்த தாமரையாகிய படுக்கையிலே துதைந்து. துதைந்துனா ஒன்றோடு ஒன்று அணைத்து கொண்டு அப்படியே புரள்றதான். அப்படி துதைந்து புரள்வதாலே எழு செம்பொடி, அந்த தாமரைக்குள்ள மகரந்த பொடி பொல்லன் கிரெயின்ஸ் இருக்கும் இல்லையா? இது 2ம் துதைந்தவாறே, அது மேல உருண்டவாறே பரண்டவாறே எழு அப்படியே பொங்கி வரதான். எது? செம்பொடி, சிவந்த அந்த பொலன் கிரெயின்ஸ் மகரந்த பொடி பொங்கி வருது. ஆடி, ஆடினா நீராடின்னு அர்த்தம். அந்த செந்தாமரையிலிருந்து வந்த அந்த செம்பொடியிலே ஆடி 2 பறவைகளும் அப்படியே நீராடுறதான். நீராடி விளையாடும். இப்படி 2ம் உடம்பு அப்படியே செவந்து போய் விளையாடக்கூடிய புனல் அரங்கமே. புனல்னா நீர், நீர்நிலைகள் கொண்ட ஸ்ரீரங்கம். அப்ப ஈற்றடி என்ன சொல்றதுன்னா, அந்த பூவுக்கு மேலேயே 2 பறவையும் சயனிச்சுண்டு ஒன்றோடு ஒன்று பிறண்டு, அதனால அதுல இருந்து மகரந்த பொடி சிவப்பா கிளம்பி அது இது உடம்புல எல்லாம் பூசி அதுலயே குளித்து நீராடி 2ம் விளையாடக்கூடிய. இதெல்லாம் ஏதோ ஸ்ருங்கார ரசம் மாதிரி இருக்கே. முதல் 2 அடிகள்ல ரொம்ப அழகா தசாவதாரம் அது இதுன்னு எல்லாம் பாடின்னு வந்தார். கூடவே வேதாந்தம் எல்லாம் விளக்கிட்டு இருந்தார். ஆமளும் ஏதோ வைராக்கியம் வரும்னு பார்த்தா திடீர்னு ஆண் பறவை பெண் பறவை பூ தான் அதுக்கு அணை, அதுல புரண்டு மகரந்த பொடி. இல்ல, இதுக்கு மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை சுவாபதேச வியாக்கியானம்னு ஒண்ணு பண்ணியிருக்கார். அதுல காட்டுறார் ஸ்ரீரங்கத்தோட பெரிய பெருமை இதுல சொல்லியிருக்குன்னார். என்ன பெருமைன்னு கேட்டோம். இதுல ஆண் அன்னப்பறவைன்னு இருக்கே, அது யாருன்னா ஆச்சாரியனா. பெண் அன்னப்பறவைன்னு இருக்கே, அது யாருன்னா சிஷ்யனா. இந்த ஆச்சாரியனும் சிஷ்யனும் சேர்ந்து என்ன பண்றாளாம்? தாமரை பூல அமர்கிறார்களாம். என்ன தாமரை பூனா? எம்பெருமானுடைய திருவடி தான் தாமரை. அதாவது வேதத்தை எடுத்துக்கிறா, ஆழ்வார் பாசுரங்கள் எடுத்துக்கிறா. அந்த வேதங்கள் ஆழ்வார் பாசுரங்கள்ங்கிறது பெரிய நீர்நிலை மாதிரியாம். அதான் புனல் அரங்கமே. வேதம் ஒரு கடல் இல்லையா? ஆழ்வார் பாசுரம் ஒரு கடல் இல்லையா? அந்த கடல்ல தாமரை பூத்தது போல பெருமாள் திருவடி நிலை கொண்டிருக்கான். ஆண் அன்னப்பறவையாகிய ஆச்சாரியன், பெண் அன்னப்பறவையாகிய சிஷ்யன் 2 பேரும் இந்த ஆச்சாரியன் உபதேசம் பண்றார். சிஷ்யன் கேட்டுக்கிறார். ஆச்சாரியன் கேள்வி கேட்கிறார். சிஷ்யர் பதில் சொல்றார். மாறி மாறி, அதாவது அன்னங்கள் புரள்வது போல இவ மாறி மாறி பெருமாளுடைய திருவடி தாமரையின் குணங்களை அனுபவிக்கிறாளாம். அனுபவிச்சு அனுபவிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த குணங்கள்லயே நீராடி, அந்த மகரந்த பொடியில் நீராடியது போல பெருமாளுடைய அருள்மழையில் நீராடி 2 பேரும் விளக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு நிறைய காலக்ஷேபம் சொல்றாருன்னு அர்த்தம். அதனால நீர்நிலை என்பது வேதமும் பாசுரங்களும், தாமரை என்பது பெருமாள் திருவடி, ஆச்சாரியன் ஆண் அன்னம், சிஷ்யன் பெண் அன்னம். 2 பேரும் உலாவுகிறார்கள் என்றால் 2 பேரும் சேர்ந்து பகவத் குணத்தை அனுபவிச்சு பெருமாளுடைய குணங்களாகிய அமுதத்தில் நீராடுகிறார்கள், அருள்மழையில் நனைகிறார்கள்னு புரிஞ்சுக்கணுங்கிறது உள்ளர்த்தம். தேவுடைய, மீனமாய், ஆமையாய், ஏனமாய், அரியாய், குரலாய்.
மூவுருவில் இராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் சேவலொடு பெடையன்னம் செங்கமல மலர் ஏறி ஊசல் ஆடி பூவனை மேல் துதைந்தெழு செம்பொடியாடி விளையாடும் புனல் அரங்கமே தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவில் இராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் சேவலோடு பெடையன்னம் செங்கமல மலர் ஏறி ஊசலாடி பூவனை மேல் துதைந்தெழு செம்பொடியாடி விளையாடும் புனல் அரங்கமே தேஜஸ் கொண்ட மீனாகவும் ஆமையாகவும் பன்றியாகவும் சிங்கமாகவும் வாமனமூர்த்தியாகவும் 3 வடிவம் கொண்ட ராமனாகவும் கண்ணனாகவும் கல்கியாகவும் தோன்றி அசுரர்களை முடித்தவனுடைய கோயில் எதுனா ஆண் அன்னமும் பெண் அன்னமும் சிவந்த தாமரை மீது ஏறி அதுல ஊஞ்சலாடி அந்த தாமரை மேலேயே புரண்டு மகரந்த பொடியில் நனைந்து விளையாடக்கூடிய திருவரங்க கஷேத்திரம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் The Lord who incarnated as the brilliant fish, tortoise, boar, lion, dwarf, 3 forms of Rama, Krishna and Kalki to destroy the demons, now dwells in Srirangam full of water bodies, where male swan and female swan dwell together in red lotuses and they enjoy taking bath in the pollen grains emanating from those lotuses என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இதற்கு அடுத்த பாசுரம் பெருமாளை எப்படி அனுபவிக்க போறார் பெரியாழ்வார் அடுத்த பகுதியில் காண்போமா. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவின் ராமனாய் கண்ணனாய் கல்கியாய் முடிப்பான் கோயில் சேவலொடு பெடையன்னம் செங்கமல மலரேறி ஊசலாடி பூவனை மேல் துதைந்தெழு செம்பொடியாடி விளையாடும் புனல்லரங்கமே விளையாடும் புனலரங்கமே.